இதுதான் அம்மா என் கேள்வி. அம்மினி, அம்மினி, ஒரு நிமிஷம். நான் இந்த ஊருக்கு புதுசு, ஒரு அட்ரஸ் தேடி வந்திருக்கேன். பார்த்து சொல்ல முடியுமா? இது ஆனமலையில இருக்கிற அட்ரஸ். 4 ரோடு பெரிய இடத்துல போய் கேளுங்க. ஆனமலைக்கு எப்படிமா போகணும்? இப்படியே போங்க, 5 கிலோமீட்டர் தூரம் தான். ரொம்ப நன்றிமா. இதுக்கு எதுக்குங்க நன்றி? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இந்தாங்க. கொஞ்சம் நில்லு, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னங்க? என்ன அப்படி பாக்குற? என்ன இங்க பார்த்த மாதிரி இருக்கா? என்கிட்ட வழியில அட்ரஸ் கேட்டவ தானே? ஆமா, நான் தான் ஆனமலைக்கு போறதுக்கு வழி சொன்னனே. அப்புறம் எதுக்கு என்று மூஞ்சில கர்ச்சீஃப் வச்சு அழுத்துன? இப்போ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? நீ யாரு? என்னம்மா நீ பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே போற? நான் யாரு, என் பூர்வீகம் என்ன, உன்னை எதுக்காக நான் இங்க கடத்திட்டு வந்தேங்கிற விளக்கமெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. உன்னை தூக்கிட்டு வர சொன்னாங்க, தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க அமைதியா இருக்கணும். ஆனா விஷயமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த இந்த அருக்காணிக்கு பிடிக்காது. அப்போ உன்ற பேர் அருக்காணியா? நான் தான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றேன்ல. என்ன பேரை கேக்குற? முதல்ல பேரை கேப்ப, அப்புறம் ஊரை கேப்ப. அதெல்லாம் வேண்டாம், பேசாம இரு. எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்த? என்ன என்ன பண்ண போற? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. தூக்கிட்டு வர சொன்னாங்க, வந்தாச்சு. இனிமேதான் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆறு சொல்லுவாங்க. அட என்ன பிள்ளை நீ? எப்ப பார்த்தாலும் சீக்கிரட் கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. தூக்கிட்டு வர சொன்னவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ற பிசினஸ் என்ன ஆகுறது? என்ன பிசினஸ்? இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏன் சும்மா இருக்கணும்? மரியாதையா என்னை விட்டுரு. நான் ஆறுன்னு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான். ஏய், என்னைய மிரட்டுறியா? கோயில்பட்டி அருக்காணின்னா போலீஸ் ஸ்டேஷனே நடுங்கும், தெரியுமா? ஓ, உன்ற ஊரு கோயில்பட்டியா? யார் சொன்னா?
இப்போ நீ தானே சொன்ன. கேட்டு கேட்டு வார்த்தை பிடுங்குறியா? ஆறு சொல்லி இதெல்லாம் பண்ற. அமைதியாருன்னு சொன்னா சும்மா தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற. அடிச்சு மூஞ்சி மகரையில பேத்து போடும், ஜாக்கிரதை. ஆறு சொல்லி நீ இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இங்க பாரு, சோறு தண்ணி கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும் தான் இங்க கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா நச்சரிச்சுக்கிட்டு இருந்த குடிக்க தண்ணி கூட கொடுக்காம பட்னி போட்டு சாகடிச்சு போடுவேன். நான் வீட்டுக்கு போகணும், நான் அவுத்து விடு. இங்க பாரு, மறுபடியும் கச்சி வச்சு அமுக்கணும்னா அப்புறம் மூச்சு காத்து மட்டும்தான் வரும், பேச்சு அடங்கி போயிடும். நான் போலினா மஞ்சு டீச்சர் என்ன தேடுவாங்க, என்ன விடு. ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுன அடிச்சா கொண்டு போடுவேன், ஜாக்கிரதை. ஏய் ஏய், நான் அவுத்து விடுறீ. எதுக்கு என்ன கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. ஏய், அவுத்து விடுறீ. யோயோ இளந்து என்னைய பண்ணா இவனையே அடிச்சிட்டு இருக்க? சார், நான் இவனை ரோட்ல பார்த்தோனுங்க. பெருமாள் கோயிலுக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்டனுங்க. அதுக்கு இவன் என்ன பதில் சொன்ன அவனே கேளுங்க. யோ என்னையா சொன்ன? சார், பக்தியோட போகணும்னு சொன்னேன். தப்புங்களா சார்? யோ இவன் சரியா தான் சொல்லியிருக்கான். கோவிலுக்கு பக்தியோட தானே போகணும். நான் பெருமாள் கோயிலுக்கு வழி கேட்டனுங்க. முதல்ல இவனை அனுப்பிட்டு வேலையை பாரு. பார்க்க ஒரு மாதிரி இருக்கான், கடிச்சு கிடிச்சு வச்சிட போறான். பாத்தியா, சீக்கிரமா அனுப்பி வை. யோ நீங்களும் போய் வேலையை பாருங்கயா. இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? உள்ள இருக்கு. வாங்க மாமா. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. வீட்டுக்கு வர வேண்டியவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சார், என்னோட பாதுகாப்புல கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. சரி. நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல தான் படிக்கிறா. ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு வந்துருவா. ஆனா நேத்து ஸ்கூல் விட்டு வந்திருக்கிறா, வீட்டுக்கு வரல. எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா, எப்படியும் திரும்பி வந்துருவான்னு நாங்களும் அசால்ட்டா இருந்துட்டோம். இரட்டியும் வராததால தேட ஆரம்பிச்சோம், பிரயோஜனம் இல்லை. அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. பொண்ணு பேர் என்ன? கண்ணம்மா. என்ன வயசு இருக்கும்? 14. உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறாளா? ஆமாங்க சார். என்ன படிக்கிறா? 9th. 9th படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருப்பாள்ல? ஆமாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வராம காணாம போனதும் உடனே இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. ஒரு ராத்திரி பூரா விட்டுட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? இல்லைங்க, அந்த பொண்ணோட அப்பத்தா சமீபத்துல தான் இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி போயிருப்பான்னு யதார்த்தமா நினைச்சிட்டோங்க. அப்பதான் இறந்த துக்கத்துல இருக்கானா, நீங்க இன்னும் அதே கவனத்தோட பாத்துருக்கணும்.
துக்கம் தாங்க முடியாம ஏதாவது செஞ்சிருந்தா என்ன பண்றது? எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்ததுங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் இல்லைங்க. வாழ்ந்து காட்டணுங்கிற வேகமுள்ள வைராக்கியமான பொண்ணு. நான் யோசிக்கிறது பொண்ணோட வயசு தான். 9th 10th +2 இந்த பருவம்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பருவம். இந்த வயசு பொண்ணுங்களை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வயசு பொண்ணுங்களை கடத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் அலைஞ்சிட்டு இருக்கு, கேள்விப்பட்டதில்ல? கடவுள் புண்ணியத்துல அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியான நிலைமை கண்டிப்பா வரக்கூடாதுங்க சார். அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பொண்ணோட போட்டோ இருக்குங்களா? இருக்குங்க மாமா. ரொம்ப சின்ன சைஸ் போட்டோ இருக்க, வேற இல்லையா? இல்லைங்க சார், இதாங்க இருக்கு. கான்ஸ்டபிள் சார் இளந்த சொல்லுங்க சார். 14 வயசு பொண்ணு ஆ. ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்திருக்கா. ஆனா வீட்டுக்கு வரல. இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு போற வண்டி, பொள்ளாச்சில இருந்து வெளியூருக்கு போற வண்டி, போற எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லுங்க. சந்தேகப்படும்படியா யார் இருந்தாலும் வண்டியை நிறுத்தி விசாரிக்க சொல்லுங்க. எஸ் சார். ஆறு, குளம், கிணறு, ரயில்வே ட்ராக், இங்க எங்கேயாவது பொண்ணோட பாடி இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். போலீஸ் தரப்புல 4 விதமா தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா ஏதாவது பையன் கூட டிராவல் பண்ணதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஏன்னா வயசு அப்படி. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க சார். நான் எதையும் கன்ஃபார்மா சொல்லல. 4 ரூட்ல தேடினாதான் காணாம போனவங்கள கண்டுபிடிக்க முடியும். பொம்பளை டீச்சர் பையனை கூட்டிட்டு போறதும், ஆம்பளை வாத்தியார் பொண்ணை கூட்டிட்டு போறதும் தினமும் செய்தியா வந்துட்டு தானே இருக்கு. பொண்ணுக்கு நீங்க தான் கார்டியனா? ஆமாங்க. பொண்ணுக்கு அம்மா அப்பா சொந்தம்னு யாருமே இல்லையா? இல்லைங்க சார், இருந்த ஒரு அப்பத்தாவும் இறந்துட்டாங்க. அவ தனியா தான் இருந்தா. அதனாலதான் நான் அழைச்சிட்டு வந்து என்ற வீட்ல வச்சு பாதுகாத்தேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். இருந்தாலும் ஒரு கேள்வி. என்னங்க சார்? பொண்ணு காணாம போனதை வச்சு உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரி யாரும் இல்லைங்க சார். அவ நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வரேனுங்க. போயிட்டு வாங்க. சார், எப்படியாவது கண்ணம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மஞ்சு. சார், காணாம போன அந்த பொண்ண என் ஒய்ஃப் மல்லிகாவுக்கு தெரியுமா? இல்லைங்க சார், அந்த பொண்ணுக்கும் மல்லிகாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. நான் வந்துட்டு போனேன்னு கண்ணம்மா கிட்ட சொன்னியா? என்ன விஷயம் சார்? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்களும் மல்லிகாவும் ஃப்ரெண்ட்ஸுங்க, அதனால ஒருவேளை தெரியுமோன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க சார். கண்ணம்மாவோட கிளாஸ்ல கண்ணம்மா கூட நெருங்கி பழகுற ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுமே, அவங்க மூலமா ஏதாவது குழு கிடைக்கலாமே. ஸ்கூலுக்கு நான் நேரடியாக வந்து விசாரிக்கிறதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதனால ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்தா பெட்டரா இருக்கும். நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்றேங்க சார். ஓகே, போயிட்டு வாங்க. வரேங்க சார். மஞ்சு, போன் அவகிட்ட கூட. நான் கொஞ்சம் அவகிட்ட பேசணும்.
ஏய் இத பாரு, எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்கு. கடத்திட்டு வந்தாலும் நான் சாப்பிடுற பிரியாணி தான் கடத்திட்டு வந்தவங்களுக்கும் கொடுப்பேன். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஊர் சீரக சம்பா அரிசியில பண்ணது. டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. கையை கட்டி போட்டு சாப்பிட சொல்ற? சரி, ஒத்த கையை அவுத்து விடுறேன். இந்த சாப்பிடு. பாய் கடை பிரியாணி நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தா தட்டியா விடுற நீ? நீ சாப்பிட சொன்னா நான் சாப்பிடணுமாக்கோ? என்ன சாப்பிட சொல்றதுக்கு நீ யாரு? மரியாதையா நீ அவுத்து விட்டுரு, இல்லனா நீ மாட்டிக்குவ. எனக்கு கடத்திட்டு வர சொன்னது ஆறுன்னு சொல்லிரு. என்னடி நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிற? கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்கிற. நீ சோறு வேணாம்னு சொன்னா போ. நீ தின்ன என்ன திங்கலன்னா எனக்கு என்ன? டபுள் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் திங்கிறேன், பாக்குறியா? பெரிய இவ மாதிரி பேசுற. நான் திங்கிறேன் பாருடி. இப்ப சொல்லு, உனக்கு வேணுமா வேண்டாமா? ஐயோ, அடிக்கிறத விட கொடுமையா இருக்கு நீ திங்கிறத பாக்குறதுக்கு. என்ன ஏன் இப்படி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்க? அதை தானே கேக்குறேன். இத பாரு, ஆளை கடத்துறது, ஆளை தூக்குறது, இதெல்லாம் தொழில் தான். தொழிலா? இது ஒரு தொழிலா? ஆமாண்டி, சும்மா இல்ல. 50,000 அட்வான்ஸ். காரியம் முடிஞ்சதும் இன்னும் 50,000 கொடுப்பாங்க. ₹1,00,000 கிடைக்கும். பணத்துக்காக முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அப்படின்னா ஆம்பளை பண்ண பரவாயில்லையா? நீயும் லட்சத்தை தாண்டி ₹1 எக்ஸ்ட்ரா கொடு. உன்னை தூக்க சொன்ன உடனே நான் தூக்குறேன். பணம் இல்லைன்னா பணமா பாக்குற இந்த உலகத்துல பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாண்டி. நீ தரிய அந்த பணம்? என்கிட்ட பணம்லாம் இல்ல. அப்ப வாய் மூடிட்டு இருடி. என்ன எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு தப்பும் செய்யலையே. புரியுதுல்ல? ஒரு தப்புமே நீ செய்யலன்னு புரியுதுல்ல? தப்பு செய்யறவங்களுக்கு தாண்டி உலகம். அதனாலதான் நான் துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடத்த சொன்னது ஆறுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிரு. தெரிஞ்சு என்ன செய்ய போற? இங்க இருந்து உசுரோடு போறியோ இல்ல செத்து போறியோ? இன்னும் எனக்கு உத்தரவு வரலையே. நான் தானுங்க பேசுறேன். அதனுங்க அந்த பொண்ணு 1000 கேள்வி கேக்குது. சோறு வாங்கி கொடுத்தா திங்க மாட்டேங்குது. கடத்தியாச்சு வந்தாச்சு, அந்த பொண்ணுக்காக நான் காவ காத்துட்டு கிடக்கணுமா? அதை என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். இல்லைன்னா அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுருங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க அதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. என்ற லெவலுக்கு இதெல்லாம் சின்ன வேலைங்க. உங்க போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆ ஆ ஆ சரிங்க. ஆ சரிங்க. ஆ சரி சரி. ஆ சரிங்க சரிங்க.